கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. பேசுவீங்கள பிதாவின் ஆவியன்னு சொன்னீரப்பா. ஆவியனர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தைகள் சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படிங்கிற வசனத்தில் போட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நம்ம நம்புறது அவரால் தான் வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தான் வரணும். எல்லா ஆசீர்வாதமும் நான் வருமே தவிர இந்த உலகம் வந்து நமக்கு அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களே தராது. ஏங்கடா இந்த உலகம் வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துச்சுன்னா அது எப்படி கொடுக்குதோ அப்படியே அதை அழிச்சிரும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் வேதத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏசப்படைய ஆசீர்வாதம் வந்து நமக்கு வந்து அது அழியாத ஆசீர்வாதம். தலைமுறைக்கு தேவனை கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். தேவ ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தினால வேதனையே இருக்காது. என்னடா பரலோக ராஜ்யங்கிறது மிகவும் சந்தோஷம் நிறைந்த இடம், சமாதானம் நிறைந்த இடம். தேவ பிள்ளைகளை நீங்கள் அவரை வந்து என்ன செய்யுங்கன்ட்டு நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் பிரகாசம் அடைவாருன்னு போட்டிருக்காரு. ஆனால் வேறு அவரை நம்புகிற அவரால் அவரை நம்பும்போது அவரால் நமக்கு நிறைவான பலன் நினைச்சிடாரு தாராரு. அதனால் நீங்கள் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் நினைச்சிங்க எல்லா நேரத்துலையும் கர்த்தரை நினைச்சிங்க நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவங்களை அவர்கள் கைவிடவே மாட்டார். அவர் நம்ம நம்பிக்கையாக இருந்து கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பான்னு சொல்லி நீதிமொழிகளில் போட்டிருக்கு. தேவ பிள்ளைகளை நீங்கள் அவரை நம்பும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளோ நாள் நம்பி இருந்துறேன், எனக்கு அந்த எந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் தேவ பிள்ளைகளாகி நமக்கு வேதம் ஒரு நீதிமொழிகளில் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைத்து பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல வரும். காத்திருக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு நினைச்சிட தாராரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாங்கிறவங்க வந்து குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க, அழுதாங்க, புரண்டாங்க. ஆனால் வந்து குழந்தைக்கு ரொம்ப நாள் கிடைக்கவே இல்லை. அதனால் ஒரு தேவ ஆலயத்தில் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபிச்சாங்க. தேவ ஆலயத்தில் வந்து அவங்க இருதயத்தெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க இருதயத்தெல்லாம் ஊற்றிட்டாங்க. ஊற்றும்போது அங்கே என்ன செஞ்சாங்க, ஏசப்பா அந்த ஜபத்தை கேட்டு அவங்களுக்கு ஆண்டவர் பிதா அவங்க ஜபத்தை கேட்டு ஆண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த குழந்தை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தான் சாமுவேல்னு சொல்லி. சிறு வயதிலே கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு விடப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தில் கொண்டு ஒப்படைக்கப்பட்டது. அவனுக்கு சின்ன வயசுலேயே ஆண்ட தரிசனமாகினார். தேவ பிள்ளைகளை நம்ம இன்றைக்கி எத்தனையோ மக்கள் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியல, தேவ தரிசனத்தை பெற முடியல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருந்தாலும் அந்த காத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தாராரு. ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் இருந்தார். ஆண்டவர் ரொம்ப வருஷம் 100ஆவது வயசுல குழந்தை பெற்று எடுத்தாங்க. ஆனால் அந்த 100ஆவது வயதில் குழந்தை பெற்று எடுக்கும்போது அவர் பெரிய ஒரு ஜெப வீரராக இருந்தார் ஈசாக்கு. நீங்கள் ஈசாக்கு வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் வந்து பரிசுத்தமுள்ள ஒரு மகன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர், தன் மனைவி அதிகமாக நேசிக்கிறவர். அன்பு சகோதரி தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரிதான், அவரை நம்பும்போது அவர் ஆசீர்வாதம் நமக்கு அவரால் தான் வருமே தவிர வேறு யாராலையும் வராது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை நிச்சயங்க ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்படியே சமூகத்தை எல்லாத்தையும் ஊற்றி விடுங்க. உங்கள் இப்போ இருதயத்தில் என்ன பாரம், என்ன பிரச்சனை, என்ன தேவை, எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் வைங்க. அதுதான் நான் முக்கியமாக சொல்கிறது. நான் எப்போவுமே தேவ சமூகத்தை அதிகமாக தேடுங்கன்னு தான் சொல்வேன். தாவீது 23ஆம் சங்கீதத்தில் 1ஆம் சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு நான் தாட்சி அடையன்னு சொன்னார். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் மேய்ப்பராக இருந்தாரானால் நீங்கள் எக்காரத்து கூட தாட்சி அடைய மாட்டீங்க. நம்ம குடும்பத்துக்கு ஆண்டவர் ஏசப்பா தான் மேய்ப்பராக இருக்கணும். அவர் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அவர் சொல்கிறாரு, நான் புல்லுள்ள இடங்களில் அவர் என்ன மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் வந்தை போய் என்ன போய் கூட்டி கொண்டு வருவார் அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிற வாக்கியம் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் வந்து தாவீது ராஜா வந்து ஆண்டவருக்கு பயப்படுறவர். நான் அடிக்கடி அதான் சொல்கிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள பசுமையான இடம், செழிப்பான இடத்துல கூட்டிகிட்டு போகிறாரு. அமைதி சமாதானம் நிறைந்த இடத்துல விட்டு ஆண்டவர் வைக்கிறாராம். அதான் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் எப்படி இருக்கும், அமைதியாக இருக்கும். அது பார்த்தாலே ஒரு ஆசீர்வாதம். தண்ணீர் தான் முக்கியம். இன்னைக்கு தண்ணீர் தான் முக்கியம்.
அது அந்த தண்ணி இருக்கிற இடம் செழிப்பாக இருக்கும். அந்த இடத்த கூட ஆண்டவர் விடுறாரு பாருங்க. அந்த அவர் சொல்கிறாரு, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை முதல்ல ஆண்டவர் வச்சதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளை தாவீது ராஜா ஆண்டவர் நல்ல ருசிச்ச பிள்ளை, அதனால் ருசிச்சவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சமூகத்தில் இவங்க இருதயத்தை ஊற்றிருங்க, என்ன வேணாலும் ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நம்ம கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருந்தார்னா நம்மளுக்கு இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவர் சமூகத்தில் ஊற்றிடுங்க, தேவ சமூகத்தில் வச்சுருங்க. நீங்கள் இப்போ மறுபடி நீங்கள் எடுத்து கவலையோடு வரவங்க நல்லா ஜெபிப்பாங்க, அப்புறம் ஏசப்பா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நமக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் ஜெபத்தில் வச்சுருங்க, ஜெபம் பண்ண டெய்லி அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள், அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பதில் உண்டு. தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ கண்ணீர்னாலும் கண்ணீரை ஆனால் துடைக்கிற தேவன் தான். பைபிள் வசனத்தில் நிறைய பேரோட கண்ணீரை ஆண்ட துடைச்சார். அண்ணாளை பார்த்தீங்கன்னா அண்ணாள் கண்ணீரை துடைச்சார். ஆண்டு சமுத்திரத்தை இருதயத்தெல்லாம் ஊற்றிட்டா, அழுதாங்க அவங்க வந்து அவங்க அழுது இருதயம் ஊற்றி ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி அப்படி அழுதாங்க. அவங்க அங்கே ஆலயத்தில் இருக்கிறவங்க கூட நினச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி நினச்சாங்க, குடிச்சு வெறிச்சிருந்து இருக்கிறான்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி இருந்துச்சுல, அழுதா. ஆனால் தெய்வ சமூகத்தில் மிகவும் மனம் கசந்து அழுதாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். அவங்க மனம் கசந்து அழுதாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க அது பிறகு அவங்க அழுது முடிச்சுட்டு போன பிறகு அவங்க துக்கமாக இருந்ததே இல்லையா. ஏசப்பா ஒரு பிள்ளைய அவங்க கேட்டாங்க, ஆண்டவர் பிதா வந்து அந்த ஒரு பிள்ளைய நான் ஆலயத்துக்கு கொடுக்குறேன், நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த பையனை கொடுத்து அவங்கள வந்து ஊழியத்தில் கொண்டு சர்ச்சைக்கு கொண்டு விட்ட பிறகு அவரும் எக்ஸ்ட்ரா 5 பிள்ளையை பெற்றிருந்தாங்களாம். அவர் சமூகத்தில் கொடுக்கும்போது கர்த்தர் கிஃப்டாக நிறைய தருவார். அவர் சமூகத்தை தேடுங்களேன், உங்களுக்கு கிஃப்டான காரியம் ஆசீர்வாதம் நிறைய வரும். நீங்கள் ஒன்று கேட்டால் கூட எக்ஸ்ட்ராவே ஆர்டர் தருவார். ஆசீர்வாதம் தான். ஏசப்பா பிள்ளைங்க ஏசப்பா சமூகத்தை தேடும் போது ஆசீர்வாதம் தான். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 42ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி ஆண்டு சாட்சி சொல்வார். ஆண்டு ஏசப்பாவே சாட்சி சொல்கிறாங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்செடுத்துக்கிட்டாங்கன்னு. அப்போ மரியாள் அங்கே இருக்கும்போது அவங்க நல்ல பங்கு தெரிஞ்செடுத்ததுனால தெய்வ சமூகத்தை காத்திருந்ததுனால உட்காந்து அவங்க வசனத்தை ரொம்ப தியானிக்கிறவங்க வசனத்தை அவங்க ஆண்டவர் பேச அதை கவனமாக கேட்பாங்க. அதனால் மரியாள் அங்கே மார்த்தாள் இருக்கிறாங்க சகோதரி, அவங்க நிறைய வேலைகளை செய்கிறாங்க. அவங்களுக்கு வேலை கண்டிப்பாக ஏசப்பா வர்றாங்க, ஏசப்பா சீசர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் சமையல் செய்யணும், சமையல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, சில காரியங்களை குறித்து மனசுக்குள்ள கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அமைதியாக எதுவுமே குறித்து அவங்க கலங்கலை. அதுவும் நன்மை தான். பாருவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கணுமேங்கிற அந்த சமையல் செய்து கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு தெரியும், இவங்களுக்கு எதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா, நீ இப்படி ஏன் கலங்கி தவிக்கிற, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி தவிக்கிற, மரியாதை தன்னுடைய எடுபடாத நல்ல பங்கு தேர்ந்தெடுத்துட்டு அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். இப்போ நல்ல ஒரு பங்கு தெய்வ சமூகம் தான். தெய்வ சமூகத்தில் இருக்கிறவங்க என்ன பிரச்சனைனாலும் எதிர்ச்சுவாங்கன்னா தெய்வ சமூகத்தில் போய் விழுந்துருவாங்க. ஏசப்பா அவங்க திடீர்னு சகோதரன் வியாதிப்பட்டிருந்தார், லாசரு வியாதிப்பட்டு மறிச்சிட்டார். மறிச்சோடனே ஆண்டை வந்துக்கிட்டு இருக்கிறார், பக்கத்து கிராமத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறார், போய் மாதத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பாதத்தில் விழுந்து அழுகிறார், தான் சகோதரன் மறிச்சிட்டானேன்னு சொல்லி. இப்போ ஏசப்பா வளரும்போது அவர் கண்ணீர் வடிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்கன்னா ஆண்டர் கண்ணீர் விட்டுப்பா. நீங்கள் ஆண்டர் பயந்து நடக்கிற பிள்ளைங்களாக நஞ்சு தான், தெய்வ சமூகத்தை அதிகமாக தேடுற பிள்ளைங்க நஞ்சு தான். உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும்போது ஆண்டருடைய இருதயம் கலங்கிடும். ஆவியில் கலங்கினார்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, 35ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இயேசு கண்ணீர் விட்டார்னு போட்டிருக்கு. மரியாள் அழும்போது ஆண்டவரால் தாங்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து கண்ணீர் வடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவரால் நீங்கள் அவர் வந்து நொறுண்ட இருதயங்களை புறக்கணியதே தேவன். அதில் அவர் நொறுங்கி போய் நிற்கிறா, அழுகிறா கிடந்து. ஆண்டவர் வந்து ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டு அவங்க அதை வச்சு அவங்க மறித்தவனை அடக்குமான இடத்துக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து கல்லை புரட்டுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்டே வெளியே வாங்க கூப்பிட்றாரு. சும்மா இல்லை, கல்லை புரட்டுங்கன்னு சொல்லிட்டு பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் ஏசப்பா.
ஜெபிச்சுட்டு லாசரை வெளியே பண்ணால் லாசர் வெளியே வந்துட்டார். பெரிய ஒரு அற்புதம். தேவ பிள்ளைகளை நமக்கு நிறைவான பலன் தரதா ஏசப்பா தான் தரணும். ஏசப்பா நிறைவான ஆசீர்வாதம் இருக்குது. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு களஞ்சியங்கள் நிரம்புன்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. நீ கை செய்கிற வேலையில் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உன்னை வாழாக்கள் தலையாட்டுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேறும். அவர் என்னென்ன வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரோ எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுற கர்த்தர் ஆண்டவர். நான் தேவனுடைய பிள்ளைகளாகி இன்னைக்கு நான் வெறுமையாக நிற்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். உங்கள் கண்ணீரெல்லாம் தேவ சமத்தில் வச்சுருங்க. அவன் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம். உங்கள் கண்ணீரை அப்படி தேவ சமத்தில் வைங்க. தேவ சமூகத்தில் இருதயத்தெல்லாம் ஊற்றிடுங்க. அவரால் அவங்களுக்கு நிறைவான பலன் கண்டிப்பாக வரும். ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏசுவா கைவிடுகிற தேவனே அல்ல. அது என்ன ஒரு வசனம் போட்டிருக்கிறார் 4ஆம், நீ என்ன மறந்துட்டுன்னா நானும் உன்னை மறப்பேன் இருக்காரு. நீ என் வேதத்தை மறந்தா அவன் பிள்ளைகளை மறப்பேன் இருக்காரு. தெய்வ பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவர் யாரும் மறக்காதீங்க. ஆண்டவர் எல்லாம் நெருங்குங்க. வந்து நெருங்கி வரதான் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவா ஆண்டவர் தருவார். இம்மைக்குரிய ஆசீர்வாதம் தருவார். நித்திய ராஜ்யத்தையும் தராரு கர்த்தருடைய பிள்ளைகள். பரலோக ராஜ்யத்தையும் ஆண்டவர் தரார். கர்த்தருடைய பிள்ளைகளோ எந்த பிரஜாதிகள் இருந்தாலும் ஆண்டவர் பயத்தோடு நீங்கள் தேடுங்க. பயபக்தியோடு ஒரு பின்னாடி நீங்கள் வாங்க. பரலோக ராஜ்யம் வந்து யாருக்கும் கிடைக்காது. தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைக்கு தான் பரலோக ராஜ்யம். தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து அவர் பின்னால் போகிற பிள்ளைக்கு பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி போகிற பிள்ளைக்கு பிரச்சனையும் விசாஸ் கொண்டு வந்துட்டுமா போகவே விடாதபடி என்னென்ன செய்வான். அவ்வளோ தந்திரமான வேலையும் செய்வான். அவன் தான் பைபிளை கொடுத்து விசுவாச தந்திரக்காரனாக இருக்கிறதுனால நீங்கள் தெளிந்த புத்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஆண்டு பயந்து நீங்கள் நடங்க. ஆண்டு சமூகத்தை நீங்கள் தேடுங்க. உங்கள் மரியாதை விழுந்த மாதிரி பாதத்தில் விழுந்துருங்க. தாவீது சொன்ன மாதிரி உங்கள் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவர் சமூகத்தில் ஊற்றிடுங்க. அந்நாள் ஊற்றுனாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. தாழ்ந்து நெஞ்ச ஊற்றுனாங்க. ஆண்டவர் பயந்து நடக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். தாவீது நெஞ்ச ரொம்ப பயந்து நடக்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சொல்லலாம். உங்கள் இருதயத்தில் இருக்க ஆண்டத்தை ஊற்றிட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. ஆண்டர் சமுத்திரம் ஊற்றிட்டு ஆண்டர் எனக்கு தருவான்னு சொல்லியிருக்க. நீங்கள் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதத்தை ஆண்டர் தருவார். நீங்கள் நினச்சே நீங்கள் என்னென்ன காரியத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் வச்சு ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கலங்காமல் தேவ சமுத்திரம் ஹிருதயத்தை ஊற்றிட்டு அவர் விசுவாசமாக இருக்க. நீங்கள் நினச்சி பார்க்குற காரியம் நினைத்து பார்க்குறது வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்கள் செய்கிறது தான் நம்ம ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். கண்ணில் முடிச்சபிக்கும். அன்பு தகப்பனுக்கு வேலைக்காக நன்றி சொல்கிறேன் இசப்பா. நீ பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி இசப்பா. உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் கொடுக்குற கர்த்தர் நீர் ஆண்டவரே. அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆண்டவர் எங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நீ கொடும் ஆண்டவரே. உண்மை தேடுகிற பிள்ளைகளை நீ கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. உண்மை நம்பின பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதும் இல்லை ஆண்டவரே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவான்னு சொன்னீங்களப்பா. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் அளிக்கிற நன்மையினால் திருப்தியாக இருக்கணும்ப்பா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற குறைகள்லாம் நிறைவேற்றி கொடுங்க. உண்மை தேடி வந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு நீர் குறை வைக்க மாட்டீரப்பா. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் கொடுத்து நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரே, முழுமையாக நாமத்தை சோத்ரே. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.